சிவன் எதுக்கு யமனை எட்டி உதைச்சாருன்னு தெரியுமா? மிருகண்டு முனிவர் சிவபெருமானிடம் குழந்தை வரம் கேட்டார். சிவன் அவருக்கு 2 விருப்பங்களை கொடுத்தார். முட்டாளாக 100 வருடம் வாழும் மகன் வேண்டுமா, அல்லது அறிவும் பக்தியும் கொண்ட ஆனால் வெறும் 16 வருடம் மட்டுமே வாழும் மகன் வேண்டுமா? முனிவர் 16 வயது மகனையே தேர்ந்தெடுத்தார். அவன்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் ஒரு தீவிர சிவபக்தனா வளர்ந்தான். நாட்கள் ஓடியது. விதிப்படியே அந்த கடைசி நாள் அவனோட 16வது பிறந்த நாளும் வந்தது. பெற்றோர்கள் கதறி அழுதார்கள். ஆனா மார்க்கண்டேயன் பயப்படல. நேரா திருக்கடையூர் சிவன் கோவிலுக்கு போனான். சிவலிங்கத்தை இறுக கட்டி பிடிச்சு தியானம் செய்தான். நேரம் முடிஞ்சது. உயிரை எடுக்க யமதர்மன் எருமை வாகனத்தில் வந்தாரு. வா போலான்னு கூப்பிட்டாரு. ஆனா மார்க்கண்டேயன் லிங்கத்தை விடவே இல்லை. கோபமான யமன் தன் பாசக்கயிற்றை வீசினாரு. அந்த கயிறு மார்க்கண்டேயன் கழுத்தை மட்டுமே இல்லாம அவன் கட்டி பிடிச்சிருந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து இறுக்கியது. லிங்கத்துக்குள்ள இருந்து உக்கிரமா வெளிப்பட்டார் சிவபெருமான். ஏன் பக்தன் மேலேயே கயிறு வீசுறியான்னு சொல்லி யமதர்மனை தன் இடது காலால் எட்டி உதைச்சார். யமன் அங்கேயே சரிந்தார். மார்க்கண்டேயா, உனக்கு மரணமே கிடையாது, நீ என்றுமே 16 வயசோட சஞ்சீவியா இருப்பன்னு வரம் கொடுத்தார்.